இரவு நேரத்தின் அமைதி என் சிறிய அறையைச் சூழ்ந்திருந்தது. ஜன்னலுக்கு வெளியே தெருவிளக்குகளின் மங்கிய ஒளி சாலையில் நீண்ட நிழல்களை வீசியது. தூரத்தில் ரயிலின் சத்தம் மட்டும் கேட்டது. நான் கண்ணாடியின் முன் அமர்ந்து என் முகத்தை பார்த்தேன். கண்களுக்கு கீழே ஆழமான கருவளையங்கள், கலைந்த முடி, செயற்கையான லிப்ஸ்டிக். என் உதடுகள் சிரிக்க முயன்றன. ஆனால் புன்னகை எங்கோ தொலைந்து போயிருந்தது. மீனாட்சி, நீ எதைத் தேர்ந்தெடுத்தாய்? செல்வத்தையும் ஆடம்பரத்தையும் அல்லவா? இன்று அந்த மரியாதையை விற்று குழந்தைகளின் வயிற்றை நிரப்புகிறாய். அவர்களின் தவறு என்ன? அவர்கள் பசிக்க முடியாது. புத்தகங்கள், படிப்பு எல்லாம் உன்னிடம் கேட்கின்றன. ஆனால் உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை. கண்ணீர் வழிந்தது. நான் துடைத்துக்கொண்டு உடைந்து போகக்கூடாது. நான் எரிந்தாலும் குழந்தைகளுக்கு வெளிச்சம் கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டேன். கதவு தட்டப்பட்டது. என் இதயம் வேகமாக துடித்தது. கதவைத் திறந்தேன். சுமார் 40 வயதுள்ள உயரமான ஒருவன் நின்றிருந்தான். கண்களில் வித்தியாசமான தீவிரம். அவன் அமைதியான குரலில், நீங்கள்தான் மீனாட்சியா என்று கேட்டான். ஆம், உள்ளே வாருங்கள் என்றேன். அவன் உள்ளே வந்தான். பொதுவாக வருபவர்கள் அவசரமாக இருப்பார்கள். ஆனால் இவன் அமைதியாக இருந்தான். ஆசையோ அவசரமோ இல்லை. நான் தயங்கி 3 நாட்களுக்கு கேட்டிருந்தீர்களா என்று கேட்டேன். அவன் என் கண்களைப் பார்த்து, ஆம். ஆனால் நான் உன்னுடன் எந்த உறவும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதைச் சொல்ல வேண்டும் என்றான். நான் அதிர்ச்சி அடைந்தேன். கைகள் நடுங்கின. நகைச்சுவையா? மக்கள் பணம் கொடுத்து வருகிறார்கள். அவன் என் பேச்சை முடிக்க விடாமல், இல்லை, உண்மை. நீ என் பக்கத்தில் அமர்ந்து பக்தி பாடல்களைப் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றான். நான் சில நொடிகள் அவனை பார்த்தேன். பக்தி பாடல்களா? அவன் மெதுவாகச் சிரித்தான். ஆம். உன் குரலில் எனக்கு அமைதி தேவை. மக்கள் எல்லாவற்றையும் வாங்குகிறார்கள். எனக்கு அமைதி வேண்டும். அது உன் பாட்டில் கிடைக்கும் என்றான். விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒப்புக்கொண்டேன். நடுங்கும் குரலில் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் என்று பாட ஆரம்பித்தேன். பாடப் பாட கண்ணீர் வந்தது. பாடல் என் காயங்களை ஆற்றுவது போல் இருந்தது. அவன் கண்களை மூடிக் கேட்டான். அறை புனிதத்தால் நிறைந்தது. அந்த இரவு நான் பாடினேன். அவன் கேட்டான். தொடுதல் இல்லை, ஆசை இல்லை. வெறும் கடவுளின் நாமம். பிடித்ததும் அவன் எதுவும் சொல்லாமல் சென்றான். போகும்போது நாளை சந்திப்போம் என்று மட்டும் சொன்னான். அடுத்த இரவு அவன் வந்தபோது நான் சிரித்துக்கொண்டே, இன்றும் அதே பாடலை கேட்பீர்களா என்று கேட்டேன். அவன் சிரித்து, ஆம், ஆனால் இன்று வேறு ஒன்றும் கேட்க விரும்புகிறேன் என்றான். என்ன? உன் கதை. எந்தப் பெண்ணும் சும்மா இந்த வழியில் வருவதில்லை. நீ எப்படி இங்கு வந்தாய் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். என் இதயத்தில் குச்சி சொருகியது போல் இருந்தது. கண்ணீர் வந்தது. என் கதை நீளமானது, வேதனையானது. நீங்கள் சோர்வடையலாம் என்றேன். அவன் தீவிரமாக, இல்லை, உண்மையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு பேச ஆரம்பித்தேன். ஒரு காலத்தில் நானும் மகிழ்ச்சியான பெண். பணம் இல்லை, கனவுகள் மட்டும் நிறைய. தோழியிடம் சொல்வேன், நான் ஏழையாக இருக்க மாட்டேன். எல்லாமும் உள்ள ஒருவரை திருமணம் செய்து கொள்வேன். கார், பங்களா, செல்வம். ராணியைப் போல் வாழ்வேன். அப்போது அருண் வந்தான். எளிமையானவன், தூய இதயம். முதல் முறை காதலிப்பதாகச் சொன்னபோது, மீனாட்சி, என்னிடம் பணம் இல்லை. ஆனால் அன்பு கொடுப்பேன். நேர்மையாக கவனிப்பேன். வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பேன் என்றான். நான் மனதுக்குள் சிரித்தேன். அருண், வெறும் அன்பால் வயிறு நிறையாது. செல்வமும் ஆடம்பரமும் வேண்டும். உன்னால் கொடுக்க முடியாது என்றேன். அவன் கண்கள் கலங்கின. ஆனால் அமைதியாகச் சிரித்து,
ஒருவேளை சரிதான். ஆனால் அன்பின் மதிப்பு செல்வத்தை விட அதிகம் என்பதை நினைவில் கொள் என்றான். நான் கேலியாக நினைத்து புறக்கணித்தேன். அந்த நேரத்தில் ரமேஷ் வந்தான். இனிமையாகப் பேசினான். பெரிய வாக்குறுதிகள். மீனாட்சி, நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன். ஆம் என்று மட்டும் சொல் என்றான். விதி மாறும் என்று நினைத்து ஆம் என்றேன். அங்கிருந்து அழிவு தொடங்கியது. திருமண நாள். சிவப்பு உடை, மருதாணி, கனவுகள். மேடையில் அனைவரும் மகிழ்ச்சி. பெற்றோர் மகள் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பாள் என்றனர். ரமேஷ் முன் அமர்ந்திருந்தான். வித்தியாசமான புன்னகை. அதைச் செல்வத்தின் உத்தரவாதம் என்றேன். ஆனால் அது அழிவின் ஆரம்பம். சில நாட்களிலேயே உண்மை தெரிந்தது. ஒரு நாள் கேட்டேன், பெரிய வியாபாரம், சொத்து என்றாய். இங்கு சாதாரணம். உண்மை என்ன? அவன் அமைதியாக இருந்து, இந்தச் சொத்து என்னுடையது அல்ல, முதல் மனைவியுடையது என்றான். நிலம் நழுவியது. கத்தினேன், முதல் மனைவியா? திருமணம் ஆகாதவன் என்றாயே. அவன் தடுமாறி, ஆம், திருமணமானவன். பொய் சொன்னேன் என்றான். காதுகளில் சுத்தியல் அடித்தது போல். கோபமாக, ஏமாற்றிவிட்டாய். என்ன நிலையில் வந்திருக்கிறேன் என்று யோசித்தாயா? ஆனால் தாமதம். திருமணம் நடந்துவிட்டது. அவனது முதல் மனைவி தெரிந்ததும் எங்களை வெளியேற்றினாள். கத்தினாள், என் வீட்டை விட்டுப் போ. இந்தப் பெண்ணையும் கூட்டிக்கொள். ஏமாற்றுக்காரர்கள், இனி செத்துவிட்டீர்கள். நாங்கள் சாலையில் நின்றோம். கனவுகள் நொறுங்கின. அருணை நிராகரித்ததற்கு பதிலாக சாலையில் நின்றேன். நிலைமை மோசமானது. ரமேஷ் வேலையில்லாமல், வேலை பிடிக்காது. நான் பாத்திரம் துலக்கினேன், துணி துவைத்தேன், வேலைக்காரியானேன். குழந்தைகள் பிறந்தனர். பொறுப்பு அதிகரித்தது. ரமேஷ் குடிப்பழக்கத்தில் மூழ்கினான். ஒரு நாள் விரக்தியுடன், இந்த வறுமை தாங்க முடியாது, வாழ முடியாது என்றான். சமாளிப்போம், பொறுமை என்றேன். ஆனால் அவனால் முடியவில்லை. உடல்நிலை மோசமாகி ஒரு நாள் இறந்தான். 2 சிறிய குழந்தைகளுடன் தனியாக. உலகம் அழிந்தது. அவன் உடலைப் பார்த்து அழுதேன். அருணைத் தேர்ந்திருந்தால், அன்பைத் தேர்ந்திருந்தால் இப்படி இருந்திருக்காது. ஆதரவு இல்லை. வீடு, வயிறு நிரப்ப நிறைய வேலை. ஆனால் செலவு அதிகம். கடைசியாக நினைக்காத வழியில் வந்தேன். அழுது கொண்டே சொன்னேன். ஆம், விபச்சாரத்தில் இறங்கினேன். கட்டாயம். குழந்தைகள் பசியோடு இருப்பதை பார்க்க முடியவில்லை. மரியாதையை விற்றாலும் செய்வேன். அவர்கள் பட்டினியாக இருக்க மாட்டார்கள். சொல்லி முடித்து அவனைப் பார்த்தேன். அவன் கண்களில் கண்ணீர். நீ நிறைய அனுபவித்துவிட்டாய் மீனாட்சி என்றான். 3வது இரவு. நான் நாள் முழுவதும் அமைதியற்று. இந்த மனிதன் யார்? ஏன் கதை கேட்கிறான்? ஏன் பாடல் மட்டும்? பல ஆண்டுகளாக அறிந்தவன் போல் ஏன் தோன்றுகிறது? குழந்தைகளைத் தூங்க வைத்து அறையில் அமர்ந்தேன். கதவு தட்டப்பட்டது. திறந்தேன். அதே மனிதன். இன்று கண்களில் பிரகாசம். உள்ளே வந்து அமர்ந்தான். இன்றும் பாடலா என்று கேட்டேன். அவன் சிரித்து ஆம், ஆனால் இன்று பாடல் மட்டுமில்லை. உண்மையைச் சொல்ல விரும்புகிறேன் என்றான். என்ன உண்மை? அவன் கண்களை ஆழ்ந்து பார்த்தான். மீனாட்சி, நீ என்னை அடையாளம் காணவில்லையா? தெரிந்த முகம். இதயம் வேகமாகியது. மனம் ஏற்க மறுத்தது. நீ யார்? அவன் மெதுவாக, நான் அருண் என்றான். உதடுகள் உறைந்தன. நம்ப முடியவில்லை. நடுங்கும் குரலில் அருண்? இல்லை, உண்மையாக இருக்க முடியாது. அவன் தீவிரமாக, ஆம் மீனாட்சி. அதே அருண். நீ நிராகரித்தவன். பணம் இல்லை, உண்மையான இதயம் இருக்கிறது என்றவன். பண ஆசையால் கைவிட்டவன். நிலம் நழுவியது.
கண்ணீர் விழுந்தது. விக்கி அழுதேன். கடவுளே, விசித்திரமான விதி. யாரை நிராகரித்தேனோ அவனே முன் நிற்கிறான். வாழ்க்கையை அழித்தேன். குழந்தைகளையும். அருண், உன்னை இழந்தேன், எல்லாவற்றையும். அருண் கையை பிடித்து, இல்லை மீனாட்சி. இன்னும் முடியவில்லை. தவறு செய்தாய். ஆனால் தவறிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். நான் இன்னும் இருக்கிறேன். குழந்தைகளின் ஆதரவாக இருக்க விரும்புகிறேன் என்றான். தலையை குனிந்தேன். இல்லை, தகுதியற்றவள். நிராகரித்தேன், காயப்படுத்தினேன். உதவினாலும் என்னை மன்னிக்க முடியாது. அருண் ஒரு கவரை கையில் வைத்தான். பணம், ஒரு சிறிய குறிப்பு. பணத்தை விட அன்பும் குடும்பமும் முக்கியம். விரும்பினால் மீண்டும் தொடங்கலாம். கண்ணீர் நிற்கவில்லை. நடுங்கும் குரலில், இவ்வளவு நடந்த பிறகும் ஏற்றுக்கொள்வாயா? அருண் சிரித்து, ஆம் மீனாட்சி. பணம் முக்கியமில்லை. நீதான். இப்போது உன் குழந்தைகளும் என் குழந்தைகள். சேர்ந்து புதிய வாழ்க்கை தொடங்கலாம் என்றான். கடவுள் மீண்டும் கதவைத் திறந்தது போல். குழந்தைகளை மடியில் தூக்கிக் கொண்டு அருணைப் பார்த்தேன். ஆம் அருண். இப்போது புரிந்தது. வாழ்க்கை பணத்தால் அல்ல, அன்பால். அதே தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். தயாராக இருந்தால் புதிய தொடக்கம். அருணின் கண்களில் கண்ணீர், உதடுகளில் புன்னகை. குழந்தைகளின் தலையில் கை வைத்து, நாம் அனைவரும் சேர்ந்து மீண்டும் குடும்பமாக இருப்போம் என்றான். அன்றிலிருந்து பணத்திற்குப் பின்னால் ஓட மாட்டேன். குடும்பம், குழந்தைகள், தாமதமாக கிடைத்த உண்மையான அன்புக்கு மட்டுமே வாழ்வேன். மென்மையான குரலில், செல்வம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்காது. உண்மையான மகிழ்ச்சி அன்பிலும் குடும்பத்திலும் மட்டுமே என்று என் வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது என்றேன்.